என்ன? இல்லைக்கா, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? என்னை மன்னிச்சிருக்கா. நீ மணியனா எல்லாரும் பேசினதை கேட்டேங்க்கா. நான் பண்ணது தப்பு தான்க்கா. கோயில் பூஜை ரொம்ப விசேஷமானதுமா. அங்காளி பங்காளி சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்துருவாங்கம்மா. பகையெல்லாம் மறந்து எல்லாரும் வந்துருவாங்கம்மா. குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்மா. என்ன வேணும்னாலும் அப்படியே நடக்கும் தெரியுமாம்மா? ஆமா. ஏய், நீ எதுக்கு கிட்ட வந்த? என்னடா வேணும் இப்போ உனக்கு? அப்பா நீங்க சும்மா இருங்க ஒரு நிமிஷம். என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. மன்னிச்சிடுங்கப்பா. மனுஷன் எந்திரிப்பா. நீ போய் என் காலெல்லாம் வந்துட்டு என்னம்மா அது? இது வரைக்கும் நான் யாரையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தினது இல்லைப்பா. உங்களை ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன்ப்பா. என்ன அடிங்கப்பா. எவ்வளோ அடிக்கிறீங்களா அடிங்கப்பா. நான் மன்னிச்சேன்னு மட்டும் சொல்லுங்கப்பா. போதும் பாசம் ரொம்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். ஐயோ ஆமாம்மா, சமைக்கிறதுக்கே மறந்துட்டேம்மா. இருமா, கொஞ்ச நேரத்துல சமைச்சு கொடுக்கலாமா? சரியா? கொஞ்ச நேரம்லாம் இல்லப்பா, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல. அன்னைக்கு நீ சமைச்ச மீன் குழம்பு சாப்பிடணும். என்னைக்குமா? அன்னைக்கு ஆபீஸ் கொடுத்துட்டு இருந்தேன் அதுவா? ஐயோ, அது நான் பண்ணலமா. மணி இருக்காப்ல, அவர் தான் எங்கேயோ ஆர்டர் பண்ணாரு அவசரத்துக்கு. ஏதோ இந்த கடுகுன்னு ஒரு இடத்துல தான் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னாருப்பா. அது கடுகுடப்பா. கடுகுடப்பா தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கூட அதுதான் டெய்லியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். அதெல்லாம் ஹோம்மேட் ஃபுட்ஸ்ப்பா, ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கும். அப்படியா? ஹைஜீனிக்கா இருக்குமா? ஆமாம்மா, சுத்த பத்தமா இருக்குன்னு மணி சொல்லியிருக்காருமா. இப்போ நம்ம 3 பேருக்கு சாப்பாடு வேணும்னு வச்சுக்கோங்க. கடுகுடப்பா ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு போஸ்ட் போடலாம், நமக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி. அது 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்களா, அவங்களுக்கு போய் நோட்டிஃபிகேஷனாக போயிடும். டேய், இது சூப்பர் பிசினஸ் ஐடியாவா இருக்குல்ல? அட ஆமாக்கா. அப்ப 10 கிலோ பிரியாணி பே பண்ணிடலாமா? ஒரு போஸ்ட்டுக்கு 5% தான் சேலே பண்ண முடியும். அப்ப நம்ம ஃபுட் இருக்குன்னு போஸ்ட் போடுறோம், அது எவ்வளவு நேரம் ஆக்டிவா இருக்கும்? அந்த போஸ்டோட வேலிட்டி 1 hour தான்க்கா. நம்ம அதுக்குள்ள யாரும் வாங்கினா அந்த ஆப்ல இருந்து தானா டெலீட் ஆயிரும்க்கா. அப்படியா? இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன்க்கா, ஒரு நாளைக்கு 5 போஸ்ட் போடலாம்க்கா. ஒரு போஸ்ட்டுக்கு 5%னா ஒரு நாளைக்கு 25% சேல்ஸ் பண்ணலாம்க்கா. அப்பனா லஞ்சுக்கு 25 பிரியாணி சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லு. ஒரு போஸ்ட் போட்டு டெலீட் பண்ணக்கு அப்பதான்க்கா இன்னொரு போஸ்ட் போட முடியும். அப்பா, நீங்க தான் பயங்கரமா நான்வெஜ் சமைப்பீங்கல்ல, நீங்க ஒரு பிசினஸ் பண்ண கூடாது? இதுல பிசினஸ் பண்ணி 50 ரூபாய்க்கு சேல் பண்ண போறீங்களா? ஏன்டா பண்ண முடியாதா? FSI சர்டிஃபிகேட் இருந்தா நம்ம பண்ற ஃபுட்டுக்கு நம்மளே ப்ராப்பரா ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டேய், அப்பனா 3 பேருக்கு ஆர்டர் பண்ணு. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன்க்கா, நீ சொன்ன மீன் குழம்பு.